ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆரியா ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரைடல் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கேன். இது நார்மல் நீடில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நார்மல் நீடில் தான் பண்ணுவேன். அப்புறம் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 3 செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு பால் செயின் இருக்குல்லையே அது ஒட்டிக்கிட்டு பாருங்கள் ஒட்டியதுக்கப்புறம் ஸ்டோன் செயினால் ஒட்டிக்கிறேன். திரும்பி ஸ்டோன் செயின் ஒட்டிக்கிட்டு ஒரே தடவை தான் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். 3 லைனுக்கும் சேர்த்து கம்ப்ளீட்டாக 10 லைனாக அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் வச்சுக்கிட்டு திரும்பி என்ன பண்ணேன், அந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக திரும்பி பால் செயின் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து கஸ்டமரோட நேம் போட சொன்னாங்க. அவங்க நேமும் அவங்க ஹஸ்பண்ட் நேமும் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் லெட்டரு அதுதான் நம்ம வந்து விஎஸ்ன்னு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு அட்ராக்டாக தெரியுங்கிறதுக்காக ரொம்ப ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கோம். சென்ட்ரு பண்ணி கரெக்டாக போட்டுட்டு விஎஸ்ன்னு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இது கேப்பு என்ன கேப் கீழே விட்டுருந்தோமோ அதே சேம் கேப்புக்கு மேலே விட்டு லைன் வரைஞ்சிக்கலாம். நம்ம பாருங்கள், நான் அதே சேம் கேப்புக்கு லைன் வரைஞ்சிருந்தேன். அவங்க ஒரு லுக் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் மாடரேஷன் பண்ணி அதில் கேட்டிருந்தாங்க. ஒரு டிசைன் காமிச்சிட்டு அதில் கொஞ்சம் மாடரேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ கீழே என்ன ஒட்டினோமோ 3 லைனு அதே மாதிரி தான் மேலேயும் ஒட்ட போகிறோம். 3 லைனு ஃபஸ்ட்டு பால் செயின், அப்புறம் ஸ்டோனு, அப்புறம் பால் அப்படின்னு 3 ஒட்ட போகிறோம். இது ஒட்டுறீங்களேன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒட்டினாலும் மேலே ஸ்டிச் பண்ணணும். ஒட்டுறதுனால வந்து ஆரியா ஒர்க் இல்லாமல் ஆகிடாது. ஒன்ஸ் இது எப்பயுமே மோஸ்ட்லி ஒட்டுவாங்க எல்லோரும். ஒட்டிட்டு ஃபஸ்ட் லைன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டிச் பண்ணி தான் நான் கொடுப்பேன். இம்பார்ட்டன்ட் நியூஸ், இதில் வந்து ஆரியா ஒர்க் பண்ணுறதோட நார்மல் நீடியில் பண்ணால் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நான் பர்சனலாக ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி நிறையா ஒர்க் நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். உடனே இது ஆரியா ஒர்க் இல்லைன்ட்டு எல்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நான் ஆரியா ஒர்க் இல்லை ஹேண்ட் ஒர்க்குன்னே சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எப்படி பண்ணுறேன்னு முதற்கொண்டு சொல்லிட்டேன். சொல்லியுமே சில பேர் கமெண்ட் பண்ணுற ஆளுங்கள்லாம் இருக்கீங்க. என்ன பண்ணுறது, எது பண்ணாலும் குறை சொல்ல தானே செய்வீங்க. சரி, இது இப்போ வந்து இதேமாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த லுக்கை ரவுண்டாக வந்து பீட்ஸால் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். விஎஸ் நல்லா அட்ராக்டாக தெரியணுங்கிறதுக்காக உள்ளே நான் எந்த டிசைனுமே கொடுக்கல. கம்ப்ளீட்டாக விஎஸ் மட்டும் அட்ராக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளெயினானதில் விஎஸ்ன்னு மட்டும் நான் பண்ணியிருக்கேன். சுற்றிலும் பீட்ஸை வச்சு நம்ம லுக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள். நான் எல்லாருமே மோஸ்ட்லி நிறைய பேர் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் இந்த அளவு பண்ண முடியுது. ஒரு சில பேர் அப்படி தான் பண்ணுறீங்க. லாஸ்ட்டாக ஏதோ ஒரு வீடியோவில் கூட எனக்கு கமெண்ட் வந்துருந்துச்சு. அதான் ஹியரிங்கும் நெக் செட்டும் மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இல்லை அப்படின்னு. இட்ஸ் ஓகே, நல்லா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா ஃப்ராங்காக பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து அந்த இதை க்ரியேட் பண்ணி அதை வந்து வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. நெட்டில் செலவு பண்ணி ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க ப்ராங்காக சொல்கிறாங்கன்ட்டு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுங்கிறதே நினைக்கிறது கிடையாது சில பேரெல்லாம். நான் ஒன்றுமே ரிப்ளை பண்ணல. இட்ஸ் ஓகே சிஸ்டர், தேங்க்யூ அப்படின்னு தான் போட்டிருந்தேன். பேசுகிறவங்க பேசலாம், இதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸு இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் எல்லாேருக்கும் ஹர்ட் ஆகும்னு நினச்சிட்டு பேசுங்க, அதுதான் நானும் சொல்கிறேன். இப்போ சுற்றி என்ன பண்ணுறேன், பீட்ஸால் கொடுத்துருக்கேன். ஸ்மால் பீட்ஸ் ஒன்று, 3mm பீட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். சைடில் வந்து அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் லைனு. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரா பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இல்லை சரின்ட்டு ரப் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன். ஸ்கேலால் போட்டாலும் கரெக்டாக இருக்காது மேக்ஸிமம். ஏன்னா வந்து ஸ்கேல் 1 இன்ச் அளவுக்கு நம்ம ட்ரா பண்ணல, அதோட சின்ன அளவு தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் ஷேப்பில். அதனால் கையாலே நான் போட்டுட்டேன் ஒரு அளவு மேக்ஸிமம் மார்க் பண்ணி. இப்போ இதில் தான் சுகர் பீட்ஸால் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபுல்லாக ஸ்கொயரை வந்து அப்படியே சுகர் பீட்ஸால் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது என்னென்னா நார்மல் நீடில் 2 எடுத்துக்கோங்க. இதேமாரி சும்மா ஸ்மால் சைஸ் பீட்ஸால் கோக்கும்போது நார்மல் நீடில் 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுத்தில் பீட்ஸ் ஃபுல்லாக கோத்துக்கலாம், இன்னொன்றுத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். அதே பெரிய பீட்ஸ்னால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 4-5 கோப்போம். அதனால் பெரிய பீட்ஸுக்கு 4-5 கோத்துட்டு 2 ஸ்டிச் பண்ணுவோம். இது அப்படி கிடையாது, நிறைய பீட்ஸ் கோத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, ஸ்மால் பீட்ஸாக இருந்தால் சுகர் பீட்ஸாக இருந்தால் 2 நீடில் எடுத்துக்கோங்க.
இதே வந்து பெரிய பீட்ஸு 3mm பீட்ஸு 2mm பீட்ஸ்னால் வந்து ஒரு நீடில் இருந்தாலே போதும். ஒரு 4-5 கோத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இடையில. இதேமாரி ஃபுல்லாக எல்லா ட்ரையாங்கிளையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோங்கிறது மட்டும் தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ ரொம்ப லாங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம், ஹெவி ஒர்க் டிசைனு, அதனால் வந்து லாங் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் தான் போட்டிருப்பேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு அதேமாதிரி தான் சேம் மெத்தடில் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ட்ரையாங்கிளில் குட்டியாக நம்ம வந்து 3mm பீட்ஸ் 1, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் 2 எடுத்து நம்ம இப்படி போட்டுக்கிட்டோம். 3mm பீட்ஸ் 1 சுகர் பீட்ஸ் 2 அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ட்ரையாங்கிள் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கேலால் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப சின்னதாக வேணும்னா இதேமாதிரி ட்ரை பண்ணி போடுங்க. மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டே கொஞ்சம் 1 இன்ச் டேப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் அடுத்து தான் யோசித்து இன்ச் டேப்பில் ட்ரை பண்ணி போட்டேன். அந்த மேலே மகம் டிசைனை இன்ச் டேப்பில் தான் மெஷர் பண்ணி போட்டேன். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்ச் டேப்பில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், 4 இன்ச் அளவு ஹை மகம் வந்து அவங்க கொஞ்சம் அவங்க சைஸுக்கு 4 இன்ச் அளவு தான் வைக்க முடியும். அதனால் வச்சேன். சென்டரில் 2 இன்ச் இந்த பக்கமும் 2 இன்ச் அந்த பக்கமும் வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ கீழேயும் 2 இன்ச் அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன். மேலே மட்டும் தான் 4 இன்ச்சு, கீழே 2 பக்கமும் 2 இன்ச் எடுத்துக்கிட்டு இந்த ஷேப்பில் கொண்டு வந்துக்கிட்டேன். பாருங்கள், சென்டர்லேருந்து பார்த்தா 4 இன்ச் வரும். ஆக்சுவலாக இந்த வந்து ஃபஸ்ட்டு இந்த பீகாக் வரைஞ்சி டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பீகாக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி கீழே இருக்கிற மாதிரி இருந்தது. லாஸ்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இந்த டைப் நான் பீகாக் வரையலை. அதுக்கப்புறம் இதை ஓவராக சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பேர்டாக இருந்தது. பார்த்தாலே வந்து நம்மளே ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது பீகாக்கு. அதனால் என்ன பண்ணேன், இந்த பீகாக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு, அதாவது டிசைன்லாம் கட் பண்ணி த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வேறு லுக் கொடுத்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஆனால் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன்னா பீட்ஸால் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஃபுல் டிசைனையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா பீகாக்கு தான் கொஞ்சம் டல்லாக அந்த மாதிரி இருந்தது. அதனால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பீகாக்கை மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன், டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வேறு த்ரெட் ஒர்க் பண்ணி பீகாக்கே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன். லாஸ்ட்டாக அந்த ஒர்க்கையும் நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள். மகம்லாம் அதே டிசைன் தான், சுற்றிலும் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருந்தேன். அதுவுமே சேம் டிசைன் தான், ஃப்ளோரல் டிசைனுமே அதுதான். ஜஸ்ட் பீகாக்கை மட்டும் வேறு மாதிரி ட்ரை பண்ணி எம்ப்ராய்டிங் கொடுத்துருந்தேன். சில்க் த்ரெட்டால் கம்ப்ளீட்டாக உள்ள சேஞ்ச் ஓவர் பண்ணியிருந்தேன். அதையும் நீங்கள் பாருங்கள், லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இது ட்ரை பண்ணுறவங்களும் பண்ணுங்கள். ஆனால் பீகாக் கொஞ்சம் தலை வந்து மேலே இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரேஸ் பேப்பரில் பண்ணாமல் ட்ரேஸ் பேப்பரில் இல்லைனா சாதா பேப்பரில் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு போட்டிருக்கணும். நான் அதை பண்ணாமல் டேரெக்டாக கிளாத்தில் ட்ரா பண்ணதுனால கொஞ்சம் வியர்டாக போயிட்டு பீகாக்கே கொஞ்சம் டல்லாக போயிடுச்சு. தலையும் கீழே இருந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நான் வந்துட்டு அவசரமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி அந்த லுக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பீகாக் லுக்கே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன் பீகாக் டல்லாக இருந்தது. அப்புறம் ஒன்றுமே பண்ணல. லாஸ்ட்டாக என்ன பண்ணேன், அவுட்லுக்கை மட்டும் ஒரு ஃப்ரேம் ஆட்டம் இதேமாரி சேம் மெத்தடில் போட்டுட்டு உள்ளே வந்து டீசெண்டாக த்ரெட் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் அதை வேணால் பாருங்கள் லாஸ்ட்டாக. இது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா சப்போஸ் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உள்ளெல்லாம் ஸ்மால் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா பீட்ஸையும் கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். இந்த ஃபுல் ரெக்கார்டுமே இப்படியே தான் இருக்கும் பீகாக்கு. லாஸ்ட்டாக தான் சேஞ்ச் ஓவர் பண்ணி அதையும் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். இதில் ஆட் பண்ணி அதையும் பாருங்கள்.
அதுக்கு முன்னாடி உங்களால் ஷேர் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகிட்டே இருக்கும். இப்போ பீகாக் லுக்காக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மகன் டிசைன் தான் பார்க்க போகிறோம். மகத்தை இப்போ வந்து அடுத்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். 2mm பீட்ஸால் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், சுகர் பீட்ஸால் ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஸ்டோன் செயினால் திரும்பி ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸ்டோன் செயினால் லைன் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி எப்படி பழையபடியே சுகர் பீட்ஸு அப்புறம் 2mm பீட்ஸு இந்த பக்கம் ரைட் சைடில் எப்படி கொடுத்துருக்கோமோ அதேமாதிரி லெஃப்ட் சைட்லேயும் அதேமாதிரி சுகர் பீட்ஸு அதுக்கப்புறம் வந்து 2mm பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு மகம் டிசைனு. முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ளோலர் டிசைன் தான் வரைய போகிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் லுக்கை. இது வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கல. அவங்க வந்து ஆனால் டிசைன் வந்து கொடுத்ததில் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருந்தாங்க. நான் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்காது எதுக்குன்னா, வைலட் கலர் நிறைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருந்தா அதே இப்போ பிங்க் கலர் கொடுத்துருந்தோம்னா அந்த பிங்க் கலர் தான் மேட்ச் பண்ண முடியும். அதே வந்து ஃபுல்லாக கோல்டு அப்படியே கொடுத்துட்டோம்னா, கோல்டு சில்க் த்ரெட்டையும் கோல்டு அப்புறம் ஸ்டோனுமே கோல்டு கொடுத்துட்டோம்னா எல்லா சாரீக்குமே மோஸ்ட்லி மேட்ச் பண்ணிக்கலாம். வைலட் கலர் பொறுத்த வரைக்கும் பிங்க் கலர் மேட்ச் பண்ணலாம், எல்லோ கலர் மேட்ச் பண்ணலாம், அப்புறம் ஸ்கை ப்ளூ கலர் மேட்ச் பண்ணலாம். நிறைய டிசைனுக்கு சாரீக்கு மேட்ச் பண்ணலாங்கிறதுக்காக நான் வந்து ஃபுல்லாகவே கோல்டில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து சில்க் த்ரெட்டில் நான் வந்து பீகாக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதையுமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கோல்டில் தான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே கோல்டு ஜரி த்ரெட்டில் தான் கொடுத்துருக்கேன் சில்க் த்ரெட்டில். அதேமாரி தான் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி மோஸ்ட்லி வந்து ப்ளைன் கிளாத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கான்ட்ராஸ்ட்டாக மோஸ்ட்லி எந்த கலரும் கொடுக்காதீங்க. என்ன கலர் ப்ளவுஸோ அதே கலர் கொடுத்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணலாம். அதேமாரி நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதேமாரி ஃப்ளோரல் டிசைனையுமே நம்ம வந்து பீட்ஸெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸு அப்புறம் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து நம்ம ஃப்ளோரல் டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அவுட்லுக் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.